ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். நம்ம ஆசையாக உரம் கொடுத்து செடி வளர்த்து அது நிறைய துளிர் வந்து பூ பூக்கும்போது நமக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரே பூச்சி தாக்குதலாக இருக்கும். இது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. அது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அது கண்டுபிடிக்கும்போது அது நல்லாவே அந்த செடி வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பூச்சியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கேல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செதில் பூச்சி அப்படிங்கிறது அது இந்த ஹைபிஸ்கஸ் வெரைட்டிஸை ரொம்ப தாக்குங்க. அதே மாதிரி ரோஜா, நாட்டு ரோஜாவில் கூட இந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி. அது வந்ததுன்னா நம்ம உடனே கவனிக்கணும். எப்படி கவனிக்கலாம், அது எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம அதை அழிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த செம்பருத்தி செடியில் வந்து மாவு பூச்சி தாக்குதல் இருக்கும். அதை தவிர இந்த ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற செதில் பூச்சிகள் இந்த ஸ்டெம்ஸை தாக்குங்க. இந்த ஸ்டெம்ஸில் எப்படியுமே நுனியில் வரும். நுனியில் தான் அந்த துளிரில் வரும். நல்லா செழிப்பாக வளர்கிற செடியை தான் இது தாக்கும். இது முட்டை போட்டு பெருகிற வெரைட்டி ஒரு பூச்சி. அதனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த துளிர் கலர்லேயே தான் இருக்கும், இந்த மாதிரி பச்சையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது இந்த தண்டு பகுதியில் ஃபுல்லாக அப்படியே பரவி சுற்றிலும் அப்படியே ஒரு செதிலாக அப்படியே பிடிச்சிக்கும். அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இருக்கிறதுனால கையில் எடுத்தோம்னா அது வந்து பிசுபிசுப்பாக இருக்கும். நம்ம கையால் அதை க்ளீன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க சில பேர் பூச்சிக்கெல்லாம். அந்த மாதிரி இந்த பூச்சியை அந்த மாதிரியும் நம்ம ஒழிக்க முடியாது. வாட்டர் ஸ்ப்ரேக்கெல்லாம் இது அடங்காது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கிறதுனால அந்த ஸ்டெம்மை வந்து சுற்றிலும் நல்லா அப்படியே பிடிச்சிட்டு அது நம்ம என்ன பண்ணாலும் அதை பிரித்து எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒட்டின்னு இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்கேன். அது என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த பூச்சி தாக்குதல் வந்து செதில் பூச்சிகள் வந்ததுன்னா ஸ்டெம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த துளிர் கலர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர வளர ப்ரௌன் கலர் ஆகிடும். அதே இந்த தண்டு பகுதியும் ப்ரௌன் கலர் ஆக தொடங்கிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நல்லா இருக்குது. இந்த பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா, இந்த செதில் பூச்சி வந்ததுன்னா இந்த தண்டு பகுதி ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இப்போ நம்ம நினைப்போம் இது வந்து முத்துறது தண்டு அதனால ப்ரௌனாக இருக்குதுன்னு. அப்படி கிடையாது. பாருங்கள், முத்தின தண்டு கூட பசுமையாக தான் இருக்குது செம்பருத்தியில். ஸோ நீங்கள் அந்த ப்ரௌன் ஆகிறதுக்கு பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது இருக்குதுன்னு. இந்த மாதிரி டாட்டாக ஒட்டின்னு இருக்கும், பிசுப்பாகவும் இருக்கும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கிறதுனால அது பிரித்து எடுக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்போது அந்த சொல்யூஷன் கொடுத்து இதை பிரித்து எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதை பிரித்து எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் தான் இப்படி க்ளீன் பண்ணி இதில் துவைச்சிக்கணும். இப்படி க்ளீன் பண்ணி இதில் எடுத்துடணும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வினிகர் தாங்க, நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒயிட் வினிகர், சிந்தட்டிக் வினிகர். இது வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் இதால் ஒரு மூடி வினிகர் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். நான் இதால் ஒரு மூடி ஊற்றிக்கிறேன், இல்லைன்னா 2 மூடி ஊற்றிக்கலாம். இந்த வினிகர் வந்து ஒரு பவர்ஃபுல் க்ளீனிங் ஏஜென்ட்டு. அதனால தான் இது எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த பூச்சிக்கு வந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்டு பகுதியில் இந்த வினிகரை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள்
சுற்றிலும் இருக்குங்க, அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும். ஃபுல்லாக அப்படி செதிலாக இருக்கிறத பூரா அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ நீங்கள் ஒரு வேளை ரொம்ப அஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கொம்பை கட் பண்ணியே தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி துளிர் தான் அஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த துளிரையே கூட இதில் முக்கி கையாலேயே இப்படி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பூச்சி கூட விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் இந்த ப்ரஷ்ஷாலேயோ கையாலேயோ க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா இந்த ஸ்டெம்மில் இருக்கிற சாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி இந்த செடியவே நாசமாக்கிடும். செடி அப்புறம் பட்டு போயிடும், உங்களுக்கு வரவே வராது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு இண்டு எடுக்க விடாமல் எல்லா இடத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். ரொம்ப பாதிப்பு இருக்கிற கொம்பை கட் பண்ணி அப்புறப்படுத்திடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக பூரா செடியும் உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த வினிகர் சொல்யூஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. முக்கியமாக இது செடிகளுக்கோ இந்த துளிருக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணணும். இப்படி தேய்ச்சி தான் எடுக்கணும். அது அவ்வளோ தூரம் ஸ்டிக்கியாக ஒட்டின்னு இருக்கும். இது முக்கியமாக நீங்கள் ஈவினிங்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் செடிக்கு. நம்ம இப்படி க்ளீன் பண்ணும்போதும் அந்த பூச்சி இருக்கிறதுனாலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செடி பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சாயங்காலத்தில் இந்த வேலையை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நீங்கள் தூரமாக எங்கேயாவது கொண்டு போய் கொட்டிடணும். ட்ரைனேஜில் ஊற்றிடுங்க. கார்டன்லேயே எங்கேயும் ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் 1-2 பூச்சி ஒட்டின்னு இருக்குது, இதிலையே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நல்ல ஒரு வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்துருங்க. ஃபுல்லாக நனையிற மாதிரி கொடுத்துருங்க. அப்போது 1-2 பூச்சி இருக்கிறதும் அதுலேருந்து போயிடும். ஸோ செம்பருத்தி செடியில் வர இந்த ஸ்கேல் இன்செக்ட்ஸ் அப்படி இல்லைன்னா செதில் பூச்சிகளை இந்த மாதிரி நீங்கள் ஒழிக்கலாம். இதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நீங்கள் கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த செடி உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை தனிமைப்படுத்துங்க. தனியாக ஒரு இடத்துல இப்படி நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் அப்சர்வ் பண்ணுங்கள். பூச்சி எதுவும் வரல அப்படின்னா விட்டுடலாம். இல்லை பூச்சி வருது திரும்ப அப்படின்னு இருந்தால் நீங்கள் நீம் ஆயில் கரைசல் 1 டீஸ்பூன் வேப்பெண்ணையும் 1 டீஸ்பூன் சோப்பும் கலந்து நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரேயரில் ஊற்றி நல்லா அடிச்சு விட்டுருங்க. அது நீங்கள் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா எல்லா பூச்சியும் போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வரவே வராது. ஸோ ஈவினிங்கில் இந்த வினிகர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா பாருங்கள். அப்புறம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்லா ஃபுல்லாக. அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு பூச்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். அது தொடர்ந்து ஒரு 3 நாள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் செடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிடும் திரும்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.